என்னாச்சு மாமா? ஏன் இவ்ளோ கத்துறீங்க? என்ன ஆச்சா? என்ன இந்த போட்டோ? என்ன இந்த போட்டோன்னு கேக்குறேன். நீயும் ராஜா கல்யாண கோலத்துல இருக்கீங்க. இது எப்படி உங்க கையில? இது என்னோட பெட்டில இருந்தது. உன் ரூம்ல இருக்கிற பீர்வாக்குள்ள ரேஷன் கார்டு இருக்கான்னு தேடலான்னு வந்தேன். ஏதாச்சும் அவன் பேக்க பார்க்கும்போது இதை பார்த்தேன். இது எப்படி வந்தது உங்க கைக்கு? ஏன் பெட்டியை ஏன் திறந்தீங்க? ஷோ, அதுவா முக்கியம். இந்த போட்டோ எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். உனக்கு ராஜாவும் கல்யாணம் ஆச்சா? உங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் இன்னும் ஆக மாட்டேங்குது. அப்போ இது கிராபிக்ஸ் பண்ண போட்டோவா? ஆமா. சீ, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள இந்த போட்டோ கொண்டு வந்து வச்சிருப்ப. ராஜாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. திவ்யா அந்த வீட்டு மருமக. கொஞ்ச நாள் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆதர்சமான தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? படிச்ச பொண்ணு இப்படி பண்ணலாமா நீ? தப்புன்னு புத்திக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு தெரியல. இந்த தப்புக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நீங்க எல்லாருமே தான் காரணம். ஏய், என்ன உளறற? நீங்க எல்லாரும் தான் காரணம்னு சொன்னேன். ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. அதே 1000 தடவை திரும்ப திரும்ப சொல்லி என் மனசுல ஆசையை விதைச்சிங்க. இப்போ என் மனசுல ராஜா தான் என் புருஷன் முடிவு பண்ணிட்டேன். அதனால்தான் இந்த போட்டோவை நான் வச்சிருக்கேன். வாய மூடு. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். இல்லன்னா நான் உன்னை விசாரிக்கிற விதமே வேறையா இருக்கும். நீ தற்கொலை பண்ணி சாக இருக்கும் போது உண்மையில பரிதாபப்பட்டு என் மருமக திவ்யா உன்னை இந்த வீட்டுக்கு கூட சேர்த்திருக்கா. அந்த விஷயங்களுக்கு தெரிஞ்சா இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டோம் தெரிஞ்சுட்டு எங்களுக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி காரியம் பண்ண நினைக்கலாமா நீ? நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான் மாமா, அது எனக்கே புரியுது. இருந்தாலும் என் மனசு ராஜா கூட வாழணும் தான் என்கிட்ட சொல்லுது. திவ்யா கூட ஒரு தடவை நான் ராஜாவை டைவர்ஸ் பண்ணிடுவேன், நீதான் மிஸ்ஸஸ் ஜோதி ராஜான்னு வெளிப்படையாவே சொன்னா. நீங்க வேணா அவளே கேட்டு பாருங்க. இப்போ நான் ராஜாவோட கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால மாத்திக்க முடியாது. ஓ, அப்ப அந்த நினைப்புல தான் ராஜாவை நீ கோர்ட்டு கேஸ் வந்து காப்பாத்திருக்க. அப்படிதானே? அப்ப நீ தியாகத்தை செய்யல, சுயநலத்தோட செஞ்சிருக்க. இதுல என்ன மாமா தப்பு? நிச்சயமா அப்படி ஒரு நினைப்புல தான் நான் அவரை காப்பாத்தினேன். ராஜாவும் திவ்யாவும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போற நிலைமையில தானே இருந்தாங்க. திரும்பி அவங்க ஏன் சேர்ந்தாங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ என் மனசுக்குள்ள நான் ராஜாக்காக ஒரு கோவிலை கட்டியிருக்கேன். அவரை என் சாமியாவே நினைச்சிட்டு இருக்கேனா? இனிமே அவர் தான் என்னோட புருஷன். தயவு செஞ்சு அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? இன்னும் 3 மாசத்தோட குழந்தை பிறக்க போகுது. அப்ப அவளோட கதி அதை நினைச்சு பார்த்தியா நீ? அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ராஜா வேணும். அடுத்தவங்க வாழணும் வாழணும் பாத்துக்கிட்டே இருந்தா நான் எப்பதான் வாழறது? நான் எப்படிதான் அப்ப வாழறது? அதுக்காக இப்படி திடீர்னு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கிடைக்க பாக்குறியே, நீ நல்லா இருப்பியா? ஏதோ தெரியாம செஞ்சிருந்தா பரவாயில்லன்னு விட்டுருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ இப்படி அடுத்த வாழ்க்கை கிடைக்க பார்த்தா உன் வாழ்க்கை விளங்குமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. திவ்யா வேணா ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போட்டோம், நான் இன்னொரு பக்கம் வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு ராஜா தான் வேணும். ராஜா தான் என்னோட புருஷன். தாலி கட்டினாலும் கட்டலனாலும் ஏன் முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது. என்ன இந்த வீட்டை வந்து நாட்டாம பண்றியா? இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியுமா? எல்லாம் நல்லாவே தெரியும். அவரோட சம்மதத்தோட தான் இது நடக்குது. எங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணி என்ன இந்த வீட்டுல வைக்கிறதுக்கும் திவ்யாவை இந்த வீட்டுல இருந்து துரத்துறதுக்கும் தான் ராஜா இங்க என்ன கூட்டிட்டே வந்திருக்காரு. நம்ப மாட்டேன். நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன். நீ போய் சொல்ற. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. கிடையாது, நீ சொல்றது உண்மை கிடையாது. அந்த கடவுளை வந்து தப்பா பேசினாலும் என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். என் புள்ளைய பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். நீ அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தப்போ என் புள்ள உன்னை வர வேண்டாம் தான் சொன்னான். என்னடா அவன் உயிரை காப்பாத்திருக்காட, எதுக்கு வர வேண்டாம்னு சொல்றான்னு நினைச்சேன். உன் கேவலமான புத்தியை பத்தி அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அது ஆரம்பத்தில் அடக்கணும்னு நினைச்சுதான் உன்னை வர வேண்டாம் சொல்லியிருக்கான். ஆமா, இதுதான் நிஜம்.
அதுக்கப்புறம் உன்னை சொந்த வீட்டுக்கு போன்னு சொன்னப்போ நீ நைஸா அதை வாடகைக்கு விட்டுட்ட. எங்க அரிசி கடை மூணு நிலைமையில இருக்கிறப்போ நீ 50 பவுன் நகை கொடுக்க பார்த்த. நாங்கெல்லாம் வாங்கிக்கலாம் பரவாயில்லன்னு தான் சொன்னோம். ஆனா ஒருத்தன் தான் கடை போனாலும் பரவாயில்ல உன் நகையை வாங்கக்கூடாது ஒத்த கால நின்னான். உன்னை பத்தி எங்க எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுக்க அவனுக்கு ஒரு நிமிஷம் இருக்குமா? ஆனா உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா, உனக்கு ஒரு காரணம் வரக்கூடாதுன்னா உன் கேவலான புத்தியை பத்தி அவன் எங்க யாருக்கிட்டையும் சொல்லல. அப்படிப்பட்ட அவன் மேல நீ சேர்த்த வாரி கூட்ட பாக்குற. நீங்களா ஒரு பொண்ணா? திவ்யா தான் உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தா. ஆனா ராஜாவுக்கு முதல்ல பத்தி தெரியும். அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் உன்னை எதிர்த்துட்டே வந்திருக்கான். யோசிக்க எனக்கு இப்பதான் புரியுது. எல்லாமே புரியுது நீ எப்படிப்பட்டவன். புரிஞ்சிருச்சுல்ல? அப்போ அவரை மாதிரி நீங்களும் அமைதியா இருங்க. உங்க எல்லாராலையும் தான் ராஜாவை நான் புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சேன். வேற எத்தனையோ பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. வேற எவனும் எனக்கு வேண்டாம். ஒழுங்கா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்க புள்ளைய எனக்கு கட்டி வைங்க. என்னம்மா மிரட்டுறியா? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? மரியாதை அந்த வீட்டு விட்டு வெளியே போ. என்ன சொன்னீங்க? மரியாதையா வெளியே போன்னு சொன்ன. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போ. உன்னதான் சொல்றேன் போ. போக முடியாது. ராஜாவோட பொண்டாட்டியா நான் இங்க தான் இருப்பேன். நான் தான் இந்த வீட்டோட மருமக. நான் தான் உங்க மருமக. நீங்க துரத்த வேண்டியது என்ன இல்ல, அந்த திவ்யாவை. வேண்டியது என்ன இல்ல, அந்த திவ்யாவை. ஏய், என்னடி சொன்ன? என் குடும்ப வாரிசு சுமக்கிற திவ்யாவை நான் வீட்டை விட்டு துரத்தணுமா? இத சொல்ல எவ்வளவு தைரியம் உனக்கு? வரட்டும், எல்லாரும் வரட்டும். நீ யாருன்னு காட்டுறேன். அது வரைக்கும் இந்த போட்டோ எங்கிட்ட இருக்கட்டும். வரட்டும் சொல்றேன். அந்த போட்டோவை கொடுத்துருங்க மாமா. இது என்னோட போட்டோ மாமா. ப்ளீஸ் மாமா. வரமாட்டேன் மாமா ப்ளீஸ் மாமா. இது என்னோட போட்டோ மாமா. கொடுங்க மாமா. என்னோட போட்டோ மாமா. கொடுங்க மாமா. விடு சொல்றேன். ஓஹோ, நீ போட்டோ கொண்டு போய் ரூம்குள்ள வச்சுட்ட. இங்க நடந்தது, நீ பேசுறது, நான் போட்டோ பார்த்தது, இது எல்லாமே இல்லைன்னு ஆயிடுமா? இப்பவே போன் பண்ற, ராஜாவுக்கு போன் பண்ற, இங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன். அப்பதான் எனக்கு தெரியும். தெரியும் சொல்லிக்கோங்க. அவருக்கு தான் என்ன பத்தி எல்லாமே தெரியுமே. ஓஹோ, அதுவும் சரிதான். அவனுக்கு போன் பண்ண என்ன பிரயோஜனம்? யாருக்கு போன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை நம்பிருக்காள, உன்னை இந்த வீட்டை கொண்டு வந்து வச்சிருக்காள. நீ என்ன ஏகத்தனை பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்றாள. என் மருமக திவ்யாவுக்கு நான் போன் பண்றேன். அவளுக்கு போன் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். அவன் இங்க வந்து உன்னை கழுத்து பூச்சி வெளில தள்ளாதான் எல்லாம் சரியாயிடும். பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. திவ்யா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ் மாமா. திவ்யா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மாமா. மாமா தப்பு பண்ணிட்டு மாமா. ப்ளீஸ் மாமா. திவ்யா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா.
உங்க மருமக என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? உங்க பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் நஷ்டம்னு சொன்னீங்களே, அதை கொடுத்தது எல்லாமே உங்க மருமக ஜாதகம் தாங்க. என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க ஐயா. உங்க மருமக ஜாதகத்துல தோஷம் இருக்கு. சனியோட ஆட்சி ஆரம்பிச்சிருக்கு. மகிழ்ச்சியற்ற ஏற்ற இறக்கமான மன வாழ்க்கை, கணவனை பத்தின கவலை காலம் பூரா மனைவிக்கும், மனைவியை பத்தின கவலை காலம் பூரா கணவனுக்கும் இருக்கும். ஐயா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் மருமக இப்போ கர்ப்பமா வேற இருக்கா. அதுதானே பெரிய பிரச்சனையே. பிறக்க போற குழந்தையால தானே இவ்வளவு கஷ்ட நஷ்டமோ. மாமா மாமா யோ மாமா யோ மாமா யோ மாமா யோ மாமா எந்திரியா? ஐயோ ஆள வந்தா எந்திரியா? யோ உயிரோட தான் இருக்கியா? யோ எந்திரியா? யோ இல்ல செத்துக்கிட்டு போயிட்டியா? ஏன் ஆள வந்தான்? யோ 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 மாமா யோ மாமா யோ மாமா என்னையா போட்டு கொடுக்க பாக்குற? அதான் உன்னை அப்படியே கீழே தள்ளி விட்டேன். நான் வாழணும், எனக்கு ராஜா வேணும். என்னென்ன இழிச்ச வாயின்னு நினைச்சியா? நான் ராஜா வேணும் வேணுங்கிற, நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது முடியாதுங்கிற. இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ திரும்ப திரும்ப திவ்யாக்கு போன் பண்ற. அதான் இப்படி தள்ளி விட்ட. சொல்றீங்க? அந்த குழந்தையால தான் இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்கா. அது ஜனிச்சதுல இருந்தே கஷ்டம் தாமா. அது ஜனிச்ச நேரம் உங்க புள்ள கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். இது எல்லாத்தையும் நீங்க தானே சொன்னீங்க. ஒண்ணு ரெண்டுமா கணக்கு போட்டு பாருங்க. அது எங்க குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி அந்த குழந்தைய நாங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அதுதான் அந்த குடும்பத்துல எல்லாரும் தலையில கல்ல தூக்கி போட போற குழந்தைன்னு சொல்றீங்க. என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கியா? பொதுவா குழந்தைங்க மேல யாரும் தப்பா பழி போட மாட்டாங்க, போடவும் கூடாது. அது என்ன செய்யும் பாவம். இருந்தாலும் குழந்தையோட பவர் அப்பா அம்மாவையும், அப்பா அம்மாவோட பவர் குழந்தைய தாக்குன்றத யாரும் மறுக்க முடியாது. சில சமயம் குழந்தையால அப்பாவுக்கு பிரச்சனைகள், பின்னடைவு, அது பகல்ல பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது, ராத்திரில பிறந்தா அம்மாவுக்கு ஆகாது. குழந்தைக்கே கூட காலம் புறாவும் நோய் நொடிகள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருமக வயித்துல இருக்கிற அந்த குழந்தை தாய் தந்தையை பிரிச்சிரும். நாம தடுக்க நினைச்சாலும் அது தானா நடந்துரும். அதான் விதி. தலையில பலமா அடிபட்டுடுச்சா?
எனக்கும் ராஜாக்கும் கல்யாணம் நடக்க போற காட்சிய இப்படி பார்க்காமலே போய் சேர்ந்துட்டியேயா. கிராபிக்ஸ்ல இருந்தது நிஜமான காட்சியா மாற போறத பார்க்காமலே செத்து போயிட்டியே. ஆள வந்தோம் யோ, ஆள வந்தா யோ மாமா. கிழவன் நிஜமாவே செத்து போயிட்டான். ஓ, திவ்யாவா? இந்தாயா, இந்தா பேசு. பேசியா? இப்ப பேசு பார்க்கலாம். உன் அருமை மருமக ஆசையா போன் பண்றா. பேசியா? யோ மாமா பேசியா? யோ, சொர்க்கத்துல இருக்கேன் இல்ல நரகத்துல இருக்கேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியா? பேசியா? யோ பேசியா? யோ மாமா, யோ மாமா, யோ மாமா, உயிரோட தான் இருக்கியா? பேசியா? கிழவ செத்து போயிட்டான். சுருக்கமா சொல்ல போனா திவ்யாவுக்கு பிறக்க போற குழந்தையால உங்க குடும்பம் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுக்கு வந்து நிற்கும். அதாவது அந்த குழந்தையோட பார்வை அப்பா மேலேயே இருந்தா, குழந்தையோட பார்வை அப்பா மேல விழாம இருந்தா அது வேற விஷயம். அப்பாவுக்கு எந்த பாதகமும் இல்லை. இது அப்படியா நடக்கும்? சுந்தரி, நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ, என் வார்த்தையை ரொம்ப மதிக்கிறவ. அதனால சொல்றேன், உன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்கய்யா. உன் பிரச்சனை தீரணும்னா